ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தனக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை கர்த்தர் போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மதித்து பாவத்திற்கு விலகி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. கர்த்தர் தன்னை தண்டித்து விடுவார் என்கிற பயம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து பாவத்திற்கு விலகி பயபக்தியுடன் பரிசுத்தமாக வாழ்வதாகும். அப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதர்களுக்கு தம்முடைய கிருபையை ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் பொழிந்தருளுகிறார். அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதபடி அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் பூர்த்தி செய்து அவனுடைய மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு திட நம்பிக்கை உண்டு. எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. காரணம், கர்த்தர் தாமே அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி இக்கட்டு காலத்திலே விடுவிக்கிறதுனால அவன் மன தைரியமாய் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே கர்த்தருடைய ரகசியம் உண்டு. தேவன் தம்முடைய ரகசியத்தை எல்லாம் கூட அவனிடத்திலே வெளிப்படுத்துகிறார். நம்முடைய முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனுக்கு பயந்து நடந்ததுனால கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை அவர்களுக்கு போதித்து என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அதே போல தாவீது தான் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து அவர் கேட்டு விசாரித்து அதன்படி நடந்ததுனால அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் வெற்றியை கண்டான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, இந்த பூமியிலே நாங்கள் வாழ தேவையான சகலவற்றையும் சிருஷ்டித்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து எங்களுக்கு இட்ட கட்டளைகள் ஒவ்வொன்றையும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. ஆபிரகாமை போல உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும், தாவீதை போல உம்முடைய ஆலோசனைப்படி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. ஒரு தகப்பனுடைய வார்த்தை கேட்டு பிள்ளை நடப்பது போல உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.